தாவேக ஆட்சிக்கு எதிராக விமர்சனம் செஞ்சா உடனே கைது செஞ்சிருவீங்களா? அப்புறம் உங்களுக்கும் திமுக ஆட்சிக்கு என்னதான் வித்தியாசம்? பிரபல யூடியூபர் மாரிதாஸ் ஏன் இன்னைக்கு கைது செய்யப்பட்டார்? அப்படி என்ன அவர் செஞ்சார்? எதுக்காக இன்னைக்கு காலையில இருந்து இந்த டாபிக் சோசியல் மீடியால ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கு? அவரோட கைது எப்படி ஜனநாயகத்தோட குரல் வழியே ஒரு நசுக்கும் செயலா இருக்கும்? இதை பத்தி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு காலையில ஒரு 9 to 10 மணி அளவுல சென்னையில இருக்கக்கூடிய சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சில போலீஸும் அங்க இருந்து அப்படியே மதுரைக்கு போறாங்க. சென்னையில இருந்து மதுரையில இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய அங்க இருக்க போலீஸ் ஒரு சில பேரும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கொண்ட குழு மதுரையில இருக்கக்கூடிய மாரிதாஸ் அவர்களோட வீட்டுக்கு அவரை கைது செய்ய போறாங்க. அந்த கைது பண்ண வராங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டே ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடியே மாரிதாஸ் அவர்கள் இதை பத்தி தன்னோட எக்ஸ் வலைதள பக்கத்துல இது ஒரு ட்வீட்டா போட்டுறாரு. அந்த பதிவுல என்னன்னு குறிப்பிடுறாரு அப்படின்னா, 10 பேர் கொண்ட காவல்துறை அதிகாரிகள் என்னை கைது செய்ய என் மதுரை வீட்டிற்கு வந்துள்ளனர் அப்படிங்கிறத பதிவா போட்டார். அதுக்கு அடுத்தது அவர் கைது பண்ணி கூட்டிட்டு வர விஷுவல், அவர் வீட்டுல இருந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அந்த விஷுவல் வந்து காலையிலேயே நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நியூஸ் வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இதுக்கு பயங்கரமான கண்டனங்கள், விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா பாஜகவை சேர்ந்த பல தலைவர்கள் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், ஹெச் ராஜா அவர்கள், அப்புறம் நயினார் நாகேந்திரன் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இவங்க எல்லாமும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பாஜக அப்படின்னு பார்த்தோம்னா டிடிவி தினகரன் அவர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அடுத்து வந்து நாம் தமிழர் கட்சியின் சேர்ந்த சீமான் அவர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதுல கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. இதுல எல்லாரும் பெரும்பான்மையா சொல்லியிருந்த விஷயம் வந்து ஜனநாயகத்தின் குரவழியை நசுக்கும் செயல் இது, இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இதுல ரொம்ப மைன்யூட்டா ஒரு தனித்துவமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு முக்கியமான சில விஷயங்கள் ஒன்று சொல்றாங்க. இந்த தாவேக அரசு வந்து அப்படியே திமுக அரசு தான் பின்பற்றுறாங்க. இப்போ ஒரு ஆட்சியில ஒரு குற்றம் நடக்குது, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை சுட்டி காட்டுறது ஒவ்வொரு தனி மனிதனோட அடிப்படை உரிமை. இப்ப அந்த அடிப்படை உரிமையவே காவல்துறையை வச்சு கைது செய்யறது மூலியமா அந்த உரிமையவே நசுக்க பாக்குறாங்க. இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு முற்றிலும் எதிரானது அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இது வந்து ஒரு ரீல்ஸ் மாடல் ஆச்சு அப்படிங்கறத அழுத்தி பதிவு பண்றாரு. அடுத்ததா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கூடவே இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்கிறாரு, பெண்களை அவமதிச்சு சித்தரிச்சு சில விஷயங்கள் பதிவு பண்ணதுனாலதான் அவரை கைது பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி எனக்கு தெரியல. அப்படி யாரா இருந்தாலும் பெண்களை விமர்சிச்சு சித்தரிச்சு தப்பா போட்டாங்கன்னா அது தண்டனைக்குரியதுதான் அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணிட்டு போறாங்க. சோ என்னதான் அவங்க கட்சி ஆதரவாளராகவே இருந்தாலும் பெண்களுக்கு எதிராக ஒரு செய்தியோ இல்ல ஒரு செயலோ செஞ்சா அது தப்புதான் அப்படிங்கிறத தைரியமா பதிவும் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா ரொம்ப உற்று நோக்க வேண்டிய விஷயம் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுதான். அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத கொஞ்சம் வேற சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதையும் நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ பேக் டு இந்த விஷயத்துக்கு வந்துருவோம். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாரும் கண்டனம் எல்லாம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் இல்லையா? எடுத்த உடனே போலீஸ் சைட்ல இருந்து இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்க. அப்படி சில மணி நேரங்களுக்கு அப்புறம் சைபர் கிரைம்ல இருந்து கொடுத்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, இவரை வந்து இந்த இடத்துல இருந்து இந்த அட்ரஸ்ல இத்தனை பேரோட போய் நாங்க கைது செஞ்சோம், இன்னென்ன செக்ஷனுக்கு கீழே இவரை கைது செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கையா ஒண்ணு கொடுக்குறாங்க. அதுல பிளஸ் முக்கியமா 2 இம்பார்ட்டன்டான விஷயம், இதை யார்கிட்டயாவது தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா, ஆமா மாரிதாஸ் அவர்களோட அம்மா கிட்ட இவர் பண்ண குற்றங்களை பத்தி முறையா தெளிவுபடுத்தி தான் இவரை நாங்க கைது பண்ணோம். ஒண்ணு. இன்னொன்னு, இவருக்கு வக்கீல் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் கொடுத்தீங்களா அப்படின்னு அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. எஸ், இவருக்கு வக்கீல் இவர் சார்பில் வச்சுக்கணும்னா அதுக்கு நாங்க வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிடுறாங்க. 2. சரிப்பா, எல்லாம் ஓகே. என்ன பிரிவு, எதுக்காக கைது பண்ணாங்க நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. என்னென்ன பிரிவுங்கிறத நான் சொல்றேன். இது ரொம்ப ஒரு அரசியல் சார்ந்த டேர்ம்ஸா இருக்கும். பட் இருந்தாலும் நீங்களும் அந்த பிரிவுகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் டீடைல்டா உங்களுக்கு சொல்றேன். BNS 79 பெண்களின் மரியாதையை அவமதிக்கும் வகையிலான கருத்துக்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா இந்த பிரிவின் அடிப்படையில வழக்கு பதியலாம். அடுத்து BNS 353(2), அதாவது சப்டிவிஷன் 2ன்ற மாதிரி சொல்லுவாங்க. சமூக பிரிவுகளுக்கு இடையே வெறுப்பு அல்லது விரோதத்தை தூண்டும் வகையிலான செயல் செய்யறது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த பிரிவின் கீழே வழக்கு பதியலாம். அடுத்து IT Act 66D, இணையதளம் வழியாக வெளியிடப்பட்ட வீடியோவில் சர்ச்சை இல்ல பிழை இந்த மாதிரியான காரணங்களுக்காக கைது செய்யலாம். சோ இந்த பிரிவுகளின் கீழ் தான் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சைபர் கிரைம்ல இருந்து ஒரு டீட்டெயிலா சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன காரணம் வேணும்ல, செக்ஷன் சொல்லிட்டப்பா, சட்டப்படி பிரிவுகள்லாம் சொல்லிட்ட, என்ன காரணம் அப்படின்னா, அமைச்சர் கீர்த்தனா, அதாவது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக மாரிதாஸ் அவர்கள் கருத்து தெரிவிச்சதுனாலதான் அவரை கைது பண்ணிருக்கோம். அதாவது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஒண்ணு இருக்கு, சும்மா எதிர்ப்பு தெரிவிச்சாங்கிறதுக்காக கைது செய்ய முடியாது இல்லையா. என்ன காரணம் அதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்களோட AI புகைப்படம் ஒண்ண வச்சு தவறா சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை AI-யால சித்தரிச்சு அவங்கள பத்தி அவதூறு பரப்புனதுக்காக ஒரு தகவல். இன்னொன்னு, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை முறையில உள்ள புகுந்து அதை விமர்சனம் செஞ்சதுக்காக. 3வது, அமைச்சர் கீர்த்தனா அவர்களோட கண்ணியத்துக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில சில பதிவுகள் போட்டது அப்படின்றாங்க.
அப்படி என்ன இவர் குந்தகம் விளைவிக்கிற மாதிரியான பதிவுகள் போட்டார் அப்படின்னு நம்ம போய் பார்க்கும்போது அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து வேற ஒரு நபர் பேர் மதன் சொல்றாங்க, அவரோட சேர்ந்திருக்க மாதிரி, அதுவும் தலைமைச் செயலகத்திலேயே 2 பேரும் சேர்ந்திருக்கிற மாதிரி ஒரு ஏஐ புகைப்படத்தை சித்தரிச்சு வெளியிட்டு அதுக்கு பயங்கரமா ஒரு விஷயம் எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாரு. அதோட வெளிப்பாடு தான் இது அப்படிங்கிறாங்க. அதுல அவர் என்ன சொன்னாரு நான் சொல்றேன், நீங்களே முடிவு பண்ணுங்க, அது சரியா இல்ல தவறா, இல்ல இது கைது செய்யற அளவுக்கு இம்பார்ட்டண்டா அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்றத நான் சொல்றேன். இப்போ இவனுக்காக வீட்டை விட்டு வெளியேறினாரா அமைச்சர், இதுதான் டைட்டில். இப்படி கொடுத்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல ஓகே லாஜிக்கல், என் பார்வையில் நான் சொல்றேன், ஓகே இவர் இது கேட்டதுல தப்பு இல்லை அப்படின்னு அந்த தலைப்புல ஒரு 2 பாயிண்ட் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் நிறைய எழுதியிருக்காரு. அதுல இந்த 2 பாயிண்ட் நிச்சயமா கேட்கக்கூடியதுதான். இது ஜனநாயகத்துக்கு உட்பட்டதுதான். அதாவது அந்த மதன் அப்படிங்கிறவர் வந்து இவங்க தொழில்துறை அமைச்சர் கூடவே சுத்துறாங்க. ஒரு 1000 கோடி இல்ல 10,000 கோடிகள்ல பணப்புழக்கம் நடக்கிற இடத்துல, 2வது ஒரு டெண்டர் சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான சீக்ரெட்டான விஷயங்கள் நடக்கிற இடத்துல யாருன்னே தெரியாத சம்பந்தம் இல்லாம ஒருத்தரை நீங்க கூடவே கூட்டிட்டு சுத்தும் போது ஏதாவது ஒரு விஷயத்துல டீட்டெயில் கசிஞ்சா அது நம்மளோட தொழில்துறைக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காரு. இது நியாயமான கேள்வி ஒரு வகையில. அடுத்து, தமிழகத்தோட முதலீடுகள் தொடர்ந்து பக்கத்து மாநிலமான ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கிறத ஒரு சந்தேகத்துக்குரிய செயலாதான் இருக்கு. அதுக்கும் நான் கீர்த்தனா அவர்கள் மேல சந்தேகப்படுறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் இதுவரைக்கும் கூட ஒரு ஜனநாயகத்துக்கு உட்பட்டு ஒரு சந்தேகமோ இல்ல குற்றச்சாட்டோ வைக்கிறதுங்கிறது இயல்பு. ஆனா எங்க இது வந்து பிழையா மாறுது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா முதல்ல ஒரு டைட்டில் வச்சிருக்காருன்னு, இவனுக்காக வீட்டை விட்டு வெளியேறினாரா அமைச்சர் அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்கிறாரு. நீங்க யார் அதெல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு? யாருக்காக எதுக்காகவோ உங்க வீட்டை விட்டு வெளியேறிட்டு போறாங்க. அதை பத்தி நமக்கு என்ன? ஆட்சிக்குன்னு வந்துட்டாங்க, ஆட்சியில் ஏதாவது குறை செய்யறாங்களா, ஆட்சியில் ஏதாவது பிழை செய்யறாங்களா, அதை பத்தி விமர்சனம் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. 1. 2வது, இதை விட அல்டிமேட்டா ஒண்ணு சொல்லியிருக்காரு. தனி பாதுகாப்பு அதிகாரிகளை விட்டுவிட்டு இவனுடன் சென்று அமைச்சர் கீர்த்தனா என்ன செய்கிறார் என்பதை ஆளும் விஜய் தரப்பு தான் விளக்கம் தர வேண்டும் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. ஏங்க, அவங்க யாரு கூடவோ போய் என்னவோ செஞ்சுட்டு போறாங்க, அத அரசு ஏன் விளக்கம் தரணும்? அந்த விளக்கத்தை ஏன் உங்களுக்கு தரணும்? இது என்னோட பார்வையில 2 விஷயம் எந்த அளவுக்கு நியாயமா கேட்க வேண்டிய கேள்விகளோ அதே மாதிரி இந்த 2 விஷயங்கள் முற்றிலும் தவிர்த்திருக்க வேண்டியது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சோ இது ஒரு பகுதி. அடுத்ததா இன்னொரு காரணம் ஒண்ணு பரவலா ரொம்ப ஸ்ட்ராங்கா முன் வைக்கிறாங்க. அமைச்சர் கீர்த்தனா அவர்களை விமர்சனம் செஞ்சதுனால மட்டும் இந்த கைது கிடையாதுங்க. இவருக்கும், அதாவது மாரிதாஸ் அவருக்கும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்குமே முன்பகை ரொம்ப இருக்கு. ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே அவரை போட்டு பயங்கரமா தாக்குறாரு அப்படிங்கிறாங்க. உண்மையே சொல்ல போகணும்னா இந்த மாரிதாஸ் அவர்கள் அப்படிங்கிறவர் வந்து பாஜகவோட தீவிர ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு தோற்றத்துலதான் முழுக்கவே தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொன்னு, இந்த தாவேக ஆட்சி அமைஞ்சதுல இருந்து தொடர்ச்சியா இந்த ஆட்சியின் மீதும் நிறைய பேர் மீதும் தொடர்ச்சியான விமர்சனங்களை வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அப்படி இருக்கையில இப்ப மட்டும் ஏன் ஆதவ் அர்ஜுனா இவரை கைது செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 280 கோடி மதிப்பிலான பெத்தமெட்டைன் மற்றும் போதைப் பொருட்கள் வந்து இடி கைப்பற்றிருந்தது. அதுவும் கடலோர பகுதிகளில் இருந்து கைப்பற்றப்பட்டது. அதுல ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவர் தான் ஒரு முக்கிய குற்றவாளியா இப்போ இடியோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு. அந்த ஜான் பிரிட்டோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு வகையான சொந்தக்காரர். அதாவது அவங்களோட மாமியார் லீமா இருக்காங்க இல்லைங்களா, அதாவது ஏடிஎம்கே சார்பில் இப்ப போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவா இருக்காங்க இல்லையா, அந்த லீமா அவங்களோட தம்பி அப்படின்றாங்க. அதாவது ஆதவ் அவர்களுக்கு மைத்துனர் வகையில வருது அப்படின்னு ஒரு உறவுமுறை சொல்றாங்க. வாட் எவர், ஆதவ் அவர்களுக்கு ரிலேஷன். சோ இவரை காப்பாத்துறதுக்காகவும் இந்த குற்றங்களை இந்த மாதிரியான ஆட்களை எடுத்து வெளியே ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினாங்க அப்படின்னா அவருக்கு சிக்கல் உண்டாயிரும் அப்படிங்கிற அடிப்படையிலும் தான் ஆதவ் அர்ஜுனாவோட தூண்டுதலின் பேர்ல தான் மாரிதாஸ் அவர்களை கைது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. நம்ம எடப்பாடி அவர்கள் ஒண்ணு விஷயம் சொல்லியிருந்தாரு, அதை லாஸ்டா சொல்லணும்னு சொல்லி பாத்தீங்களா, அவர் சொன்னதும் இதை பத்தி தான். அவர் என்ன தெளிவா குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, ஆதவ் உறவினர் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அப்படிங்கிற தலைப்புல மாரிதாஸ் அவர்கள் வீடியோ போட்டதுதான் இந்த கைதுக்கு காரணமா அப்படின்னு டைரக்டாவே அட்டாக் பண்ணிருக்காரு. இதுல அடுத்தபடியா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ ஒண்ணு போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க உடனே கைது செய்யணுமா? எப்ப வந்து ஒரு குற்றவாளியை கைது செய்யணும்? அந்த குற்றவாளி தப்பிச்சு ஓடிடுவாரு, இல்ல ஆதாரங்களை அழிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, இல்ல வெளிநாடு தப்பி போயிடுவாரு, இந்த மாதிரியான காரணங்கள் இல்ல சூழல்கள் இருக்கும்போது மட்டும்தான் நீங்க ஒருத்தர் கைது செய்யணும். இல்லைன்னா கூட்டிட்டு போய் விசாரணை கொடுக்கலாம், இல்ல சம்மன் அனுப்பலாம், இல்ல வழக்கு பதிலாம், இப்படிதானே செய்யணும். எதுக்கு எடுத்த உடனே கைது பண்றீங்க? நீங்களும் இப்ப திமுக ஆட்சி மாதிரி தான் பண்றீங்க, இப்ப உங்களுக்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கேள்வியை எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறாங்க. நீங்களும் திமுக ஆட்சி மாதிரியே தான் செயல்படுறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவரு இன்னொரு விஷயம் கடைசியா சொல்றாரு, சிஎம் அவர்களே எச்சரிக்கையா இருங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க பயங்கர சிக்கல் உங்களுக்கு உண்டாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்றாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு உண்மையா இருக்குமா, இல்ல அமைச்சர் கீர்த்தனா அவர்களை இப்படி திட்டது மட்டும்தான் ஒரே காரணமா இருக்குமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இப்ப கடந்த வாரங்களே பாத்தீங்க அப்படின்னா, ஆப்பிள் நிறுவனத்துல பணிபுரிஞ்ச ஜேம்ஸ் ராஜாவா அப்படிங்கிறவங்களையும் கைது பண்ணாங்க. அடுத்து திருச்சி சூர்யா அவர்களையும் கைது பண்ணாங்க. அடுத்து முக்தார் அவர்களுக்கும் அரசு வாரன் கொடுத்து இப்ப அவர் வந்து தலைமறைவுல இருக்காரு. இப்போ ஜேம்ஸ் ராஜாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கெட்ட வார்த்தையில சிஎம் திட்டி வீடியோ போட்டிருந்தாரு. சோ
அவ்வளவு கெட்ட வார்த்தையை இவ்வளவு பப்ளிக் ஃபார்ம்ல அதுவும் ஒரு சிஎம் திட்டுறாருங்கிற போது அவரை கைது செய்ய வேண்டியதான். அதுக்கு யாரும் இவ்வளவு எதிர்ப்பு கண்டனங்கள் தெரிவிக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, திருச்சி சூர்யா அவர்கள் வந்து ஒரு பெண்ணை ரொம்ப ஆபாசமா ஒரு பொதுவெளியிலேயே பேசியிருக்காருன்னு அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. அதன் அடிப்படையில கைது பண்ணியிருக்காங்க. சோ இதுக்கும் யாருமே முட்டு கொடுக்கவோ இல்ல சமாளிக்கவோ இல்ல இதுக்கு ஒரு வாதத்தை எடுத்துக்கிட்டோ முன் வரல. அடுத்து மூணாவது, முக்தார் அவர்கள் வந்து ஒரு சிஎம் கிட்டத்தட்ட ஒரு ஜட்டியோட நிக்கிற மாதிரி எல்லாம் சித்தரிச்சு தம்ப்நெயில் வச்சு வீடியோ போறாரு. சோ அவரை கைது செய்யறதுக்கு வாரண்ட் கொடுத்ததையும் யாரும் பெருசா இவ்வளவு இஷ்யூ ஆக்கல. ஆனா இந்த விஷயத்தை ஏன் இவ்வளவு இஷ்யூ ஆக்குறாங்க அப்படின்னா, இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக பாக்குறாங்க. இப்ப ஒரு தப்பு பண்ணிருக்காரா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இப்ப ஆதவர்ஜுனா அவர்கள் கூட தான் போன எலெக்ஷன் பிரச்சாரத்து டைம் அப்போ ஜென்சி புரட்சிகள் வெடிக்கும் இப்படின்லாம் பேசினாரு. அது கூட தான் சமூகத்துல ஒற்றுமையையும் இறையாண்மையையும் இல்ல அதுக்கான குந்தகத்தை விளைவிக்கிற வகையிலான ட்வீட் அப்படின்னு அப்ப பல பேர் கண்டனங்கள் தெரிவிச்சாங்க. சோ அந்த கண்டனங்கள் விமர்சனங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆதவர்ஜுனா அவர்கள் ட்வீட் டெலீட் பண்ணார் இல்லையா? அந்த மாதிரி இதுக்கும் விமர்சனங்கள் இல்ல கண்டனங்கள் வரப்போது வந்ததுக்கு அப்புறமும் அவர் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அவர் மேல வழக்கு பதிவு செய்யுங்க, டிஃபமேஷன் கேஸ் போடுங்க. எதுக்கு எடுத்த உடனே அரெஸ்ட் பண்றீங்க இப்படிங்கிற வாதம் இப்ப ரொம்ப மேலோங்கி இருக்குது. இதை பத்தி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவரு செஞ்சது தப்பு தானா, இல்ல இந்த தப்புக்கு உடனே கைதுங்கிறது அவசியம் தானா, இல்ல டெஃபமேஷன் கேஸ் போட்டு விட்டுருக்கலாம்ல, ஏன் அதை அரெஸ்ட் பண்றாங்க? அப்போ ஒருவேளை மத்த எல்லாரும் சொல்ற மாதிரி ஆதவர்ஜுனாவோட தலையிடுதல் இருக்குமா? அந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு பின்னாடியும் இவங்க இருக்கிறாங்களா? அதனாலதான் இதை இமீடியட்டா அமுக்க பாக்குறாங்களா? இப்படி மாதிரியான கேள்விகள் இருக்கு. இதை பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவது, ஜான் பிரிட்டோ யாரு, என்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா அதை சொல்லுங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். சோ டீட்டெயிலை திரட்டி தகவல்களை ரொம்ப சிறப்பாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ் செல்வன், தமிழ் நியூஸ். தேங்க்யூ.